இந்த காணொளி 2024 ஆண்டு கோடை விடுமுறைக்கு நாங்கள் கிரீஸ் நாட்டுக்கு போயிருந்த போது எடுத்தது. கிரீஸ் நாட்டிலையும் அஜேனோ என்ற ஒரு தீவுக்கு சென்றுதான் இந்த காணொளி எடுக்கப்பட்டது. ஏற்கனவே நான் கிரீஸ் நாட்டு பயணத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். கிரீஸ் நாட்டில் நிறைய தீவுகள் இருக்குது. அதுல கிரீஸ் நாட்டுக்கு மிக அருகில் இருக்கிற தீவு தான் அஜேனோ. இது ஒரு குட்டி தீவு. வேற வேற பெரிய பெரிய அழகான தீவுகள் எல்லாம் இருக்குது. ஆனா நாங்கள் போகாமல் இந்த தீவுக்கு தான் போனாங்க. என்னன்னு சொன்னா நாங்கள் நிறைய பேர் மற்ற தீவுகளுக்கு போகும்போது சம்மர் வெக்கேஷனுக்கு அங்க தங்குறதுக்கெல்லாம் இடவசதி சரியான குறைவா இருக்கும். எல்லா சனமும் அங்க போய் குவிஞ்சு போய் நிக்கிறதால இந்த தீவுக்கு போயிருக்க அவ்வளவு பெரிய சனம் இல்ல. காலநிலையும் நல்லா இருந்தது. இந்த கடல் ஒரு துறைமுகம். நாங்கள் குளிச்சு கொண்டு நிற்கிறது ஒரு பக்கம், நடுவில் ஒரு பாலம் மாதிரி இருக்குது. அங்கால பக்கம் துறைமுகம். இந்த துறைமுகத்துல தான் நாங்க இறங்கினாங்க. தொலைதூரத்துல கப்பல்கள் எல்லாம் தங்கி நிற்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்ல அழகான கடல். இந்த கடல் பெரிய ஆழம் இல்ல, தள்ளி நல்ல ஆழம். ஆனா நாங்கள் நின்ற இடம் பெரிய ஆழம் இல்ல. ஆசைக்கு நின்று குளிச்சு விளையாடினோம். கோடையும் எங்களுக்கு நல்லா இருந்தது. ஆக பயங்கர வெயிலும் இல்லாமல் சாதாரண வெயிலா இருந்தது. தண்ணீரும் அந்த குளிக்கக்கூடிய மாதிரி குளிர்மையாயும் சூடாயும் இருந்ததால குளிச்சு மகிழ்ந்தோம். நீங்களும் கோடை விடுமுறைக்கு இப்படியான தீவுகள்ல போய் பாருங்க, நல்லா இருக்கும். ஆனால் தீவுகளுக்கு போனால் அங்க கட்டாயம் வாடகைக்கு கார் எடுத்துட்டு போங்க. அதுதான் நல்ல விடயம். இல்லை என்றால் அந்த தீவை அழகாக சுத்தி பார்க்க முடியாது. நாங்கள் அந்த தவற விட்டுட்டோம். நாங்கள் போய் நடந்து பார்க்கறது என்று முடிவெடுத்து கடைசியா எல்லாத்தையும் பார்க்க முடியாமல் திரும்பினாங்கள். நீங்கள் அடுத்த முறை தீவுகள் அப்படி ஏதாவது போறீங்கன்னா அங்க போய் கார்களை வாடகைக்கு எடுத்து இடத்தை சுத்தி பாருங்க. வணக்கம்.